சங்கங்களும் சரி உறவின் முறைகள்லாம் தமிழ்நாடு ஃபுல்லா இருக்கக்கூடிய அத்தனை சங்கங்களை உறவின் முறைகள் நான் சொல்றேன். நம்ம சங்கங்கள் நம்ம எதுக்கு ஆரம்பத்தில் ஆரம்பிச்சோம்? உறவின் முறை எதுக்கு ஆரம்பிச்சோம்? நம்ம சமுதாயத்துக்கு ஒரு பிரச்சனை, நமக்கு ஒரு தேவை, நம்ம ஒரு கடை போட்டிருக்கோம், ஒரு பாதுகாப்பு வேணும், ஏதாவது ஒரு பிரச்சனைனா பொருள் கொடுக்கணுங்கிறதுக்காக தான் சங்கம் ஆரம்பிச்சோம், மகமை கொண்டு வந்தோம், பேட்டை போட்டோம், எல்லாமே செஞ்சோம். எல்லாமே செஞ்சு எல்லாமே கொடுத்து நிர்வாகம் பள்ளிக்கூடம் கட்டியாச்சு, காலேஜ் கட்டியாச்சு, எல்லாம் செஞ்சாச்சு. சரி, அதோட பயனை யார் அனுபவிக்கணும்? நம்ம பிள்ளைங்க தான் அனுபவிக்கணும். நாடக மரத்து தான் நம்ம சங்கமே உருவாக்கணும். இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய கல்வி நிறுவனங்கள்ல எந்த சங்கங்கள், எந்த சமுதாய குழுக்கள் நாடார் சமுதாயத்துக்கு நீ படிக்கிறதுக்கு இலவசமா சீட்டு தரணும் யாராவது ஒரு ஆள் சொல்லியிருக்காங்களா? நம்ம சமுதாயத்தை நம்ம கேள்வி கேட்போம், சொல்லியிருக்காங்களா? பெரிய பெரிய சங்கங்கள் இருக்குல்ல, எத்தனையோ உறவின் முறைகள் இருக்குல்ல, எத்தனை பேர் நம்ம பிள்ளைகளுக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க? இங்க உட்கார்ந்து இருக்கக்கூடிய பிள்ளைகள்ல எத்தனை பேர் பிள்ளைங்க படிக்கிறதுக்கு வழி இல்லாம கஷ்டப்பட்டு வேலைக்கு போயிருக்கு 10-12 முடிச்சோன்னே. அப்ப இதெல்லாம் நம்ம பிள்ளைகளுக்கு இந்த அதிகாரத்தை நம்மளால் நமக்கு நாடார் சமுதாயத்துக்காக உருவாக்கப்பட்ட இந்த சங்கங்களே செய்யலன்னா வெளியில இருந்து வரக்கூடிய இந்த கட்சிகளும் கட்சியை சார்ந்த மற்றவங்களும் நமக்கு எப்படி செய்வாங்க நம்ம நம்புறோம். சரி, இப்படி இவங்களும் செய்யல. இதோட தொடர்ச்சியா நம்ம புறக்கணிக்கப்பட்டு வர்றோம் அப்படிங்கிற ஸ்டேஜ் தான் நான் சொல்றேன். முதல்ல கட்சிக்காரங்க நம்ம மதிக்கல, அதிகாரம் கொடுக்கல, எதுவுமே இல்லை. அதை தாண்டி எப்படி இங்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னா சங்கங்களும் சரியா இல்லை. முன்னால சங்கங்கள் நாடார்களுக்காக இருந்துச்சு. இப்ப சங்கம் எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா கட்சிகளுக்கு இருக்கக்கூடிய உறுப்பினர்களின் என்ன சொல்றது ஒரு கோட்டையா மாறிடுச்சு. திராவிட கட்சியில இருக்கக்கூடிய அதிமுக ஒரு 5 உறுப்பினர்கள் இருப்பாங்க, கட்சியில டிஎம்கேல 5 பேர் இருப்பாங்க, மாற்று கட்சியில 5 பேர் இருப்பாங்க. இவங்களுக்குள்ள போட்டி போறாம நாடார் சமுதாயம் நலனை மறந்துட்டாங்க. அண்ணன் சொன்ன மாதிரி வீட்டுக்கு போய் பொங்கப்படி கொடுக்குற மாதிரி சங்கத்துல பங்கன் நடத்துறாங்க. அவனுக்கு வேண்டிய ஒரு 10 குடும்பத்தை மட்டும் கூப்பிட்டுட்டு இதான் நாடார் சங்க திருவிழான்னு கொண்டாடுறாங்களா இல்லையா? நீ மனசாட்சியத்தோடு சொல்லுங்க. ஒவ்வொரு பேரும் சங்கத்துகளுக்கு வரி கொடுக்கீங்களா? வருஷம் கோயில் திருவிழாவுக்கு நண்பரை கொடுக்கீங்களா? சர்ச்சைக்கு வரி கொடுக்கணும்ல. அப்ப வரி கொடுத்துட்டா ஒரு வேலை சோறு தின்னுட்டா உங்க உரிமை முடிஞ்சு போச்சா? கிடையாது. சங்கங்கள் உருவாக்குறது நாடார் சமுதாயத்தோட வளர்ச்சிக்கும் இயலாத ஒரு குடும்பத்துக்கு உதவி பண்றதுக்கு தான் சங்கம். இப்ப அந்த சங்கம் எத்தனை பேர் செயல்படுத்திட்டு இருக்காங்கன்னு பெரிய பெரிய சங்கங்களுக்கு நான் சவால் விட்டே கேட்கிறேன். யாராவது வெள்ளையடிக்க சொல்ல முடியுமா? கடந்த வருஷம் நாடார் சமுதாயத்துல ஒரு 50 பேரை நான் படிக்க வச்சிருப்பேன் இன்ஸ்டியூட்ல இலவசமா. ஒருத்தரை சொல்ல பார்ப்போம். அவ்வளவு பேரும் எல்லாருமே ஒரு கட்சியின் கைக்கூலியா மாறி ஒரு கட்சிக்கு அடிமையா மாறி ஐயா பெருந்தலைவரை பத்தி ஒரு விஷயம் பேசுறாங்கன்னா அது கண்டனம் தெரிவிக்கிறது கூட வழி இல்லாம நீ உட்கார்ந்துகிட்டு இருக்கிய. இன்னைக்கு ஒன்னைய பேசுற ஐயாவை பேசுறா, நாளைக்கு உன் வீட்டுல நடக்கும் போது அது ஒரு செய்தி. இன்னைக்கு மத்தவனுக்கு பார்க்கும் போது இவங்களுக்கு செய்தியா தெரியுது. உன் வீட்டுல ஒரு பிரச்சனை நடக்கும் போது அது ஒரு துக்கமா இருக்கும்ல. அன்னைக்கு இந்த நாடார் சமுதாயத்துல இருந்து யாரும் வரலன்னு சொல்லி நீ மட்டும் தனியா உட்கார்ந்து இருக்கும்போது வருவான் பாரு நாடார் சமுதாயத்துல இருந்து 10 பேரு. அவனை மாதிரி நாங்க கத்திட்டு இருக்கிறது நீ எங்களுக்கு நீ ஆதரவு கொடுக்கலனாலும் பரவாயில்ல, தயவு செஞ்சு இடைஞ்சல் பண்ணாம இருக்குங்கிறத நாங்க இந்த இடத்துல கேட்டுக்கிறோம். இன்னொரு விஷயம் முக்கியமா சொல்றேன். இந்த ஒற்றுமை குறைஞ்சு போகுது. நாடார் மகாஜன சங்கமா இருக்கட்டும், சங்கமா இருக்கட்டும், உறவின் முறையா இருக்கட்டும், நம்ம ஊர் உறவின் முறையா இருக்கட்டும், எல்லாருக்கும் சேர்த்தா சொல்றேன். இவ்வளவு பேர்கிட்டையும் ஒற்றுமை இல்லாத ஒரே காரணத்தினாலதான் நான் சொல்றேன். கடந்த அதிமுக ஆட்சியில ஜெயராஜ் பள்ளி சென்ற வியாபாரிகள் தாக்கி காவல்துறையில அடிச்சு கொல்லப்பட்டாங்கல்ல. இப்ப வரைக்கும் நீதி கிடைச்சிருக்கா? யாராவது கேட்டுக்கோமா? துஷ்டி வீட்டுக்கு போயிட்டு இருந்தவங்க 2 நாள் போயிட்டு வந்தோம், அதோட மறந்துட்டோம். இப்ப 3வது வருஷம் 4வது வருஷம் நினைவஞ்சலி நடக்கு. நினைவஞ்சலிக்கு போறது கூட நாடாக்கு மறந்து ஒரு வயல காணும். அப்ப உன் வீட்டுல நடந்தாதான் நிப்பியா நீ? அடுத்து அது முடிஞ்சிச்சு. இப்போ டிஎம்கே ஆட்சியில அவங்களுக்கு சளைச்சவங்க நாங்க இல்லன்னு திருப்போணத்துல தம்பி அஜித்னு ஒருத்தன் கோயில்ல வேலை பார்த்த வேலை அடிச்சு கொண்டாங்க. என்னாச்சு? நீதி கிடைச்சிச்சா? சரி, அது முடிச்சு. காங்கிரஸ் கட்சியில ஒரு மாவட்ட தலைவர் இருந்தாரு, கட்சியோட மாவட்ட தலைவர். அவர் இறந்து போயிட்டாரு. கைய கால கம்பியில கட்டி தீய வச்சு கொளுத்திட்டாங்க. இப்ப வரைக்கும் அவர் இறந்தது எப்படின்னு கண்டுபிடிக்க முடியல. இப்படி நாடார் சமுதாயத்துக்கு ஏற்படக்கூடிய அநீதிகளையும் நாடார் சமுதாயம் நம்ம எப்படி எல்லாம் ஒதுக்கிட்டு இருக்காங்கிறத நான் தொடர்ந்து சொல்றேன். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. இப்ப நமக்கு சங்கங்களும் உறவினர்களும் உறவின் முறை கூட நமக்கு எதிர்த்து சப்போர்ட் செய்ய மாட்டேங்குது. அதே மாதிரி கட்சிகளும் சப்போர்ட் இல்லை. இப்படி இல்லாத சூழ்நிலை போறனாலதான் ஒவ்வொரு இடத்துல நம்ம பாதிக்கப்படும் போது குரல் கொடுக்கறதுக்கு நமக்கு யாருமே இல்லை.